வணக்கம் நண்பா. இன்னைக்கு நாம பார்க்க போற மூவி ரிவ்யூ துரந்தர் 2 முதல் பாகத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறம் இன்னும் பிரம்மாண்டமா இன்னும் அதிரடியா இந்த இரண்டாம் பாகம் ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படம் முதல் பாகத்தை விட மாசா இருக்கா இல்ல ஏமாற்றமா? வாங்க முழுசா பார்ப்போம். முதல் பாகத்துல ஒரு பெரிய நெட்வொர்க்கை அழைச்ச ஹீரோ இப்போ அதைவிட ஒரு ஆபத்தான சர்வதேச சதியை எப்படி முறியடிக்கிறாரு அப்படிங்கறதுதான் இந்த துரந்தர் 2. பழைய பகையும் புதுசா வர்ற சவால்களும் ஹீரோவை எந்த அளவுக்கு சோதிக்குது, அதுல இருந்து அவர் எப்படி தப்பிச்சு எதிரிகளை வேட்டையாடுறாருங்கிறதுதான் விறுவிறுப்பான திரைக்கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் ஆக்ஷன் காட்சிகள். படத்தோட மிகப்பெரிய பலமே ஸ்டண்ட் சீன்ஸ் தான். ஹாலிவுட் லெவல்ல கார் சேசிங் மற்றும் ஃபைட் சீன்ஸை வடிவமைச்சிருக்காங்க. ஆக்ஷன் பிரியர்களுக்கு இது ஒரு பெரிய விருந்து. ஹீரோவின் நடிப்பு, ஹீரோவோட மேனரிசம் மற்றும் ஸ்கிரீன் பிரசன்ஸ் செம மாசா இருக்கு. முதல் பாகத்தை விட இதுல இன்னும் ஸ்டைலிஷா காட்டியிருக்காங்க. டெக்னிக்கல் குவாலிட்டி, படத்தோட விஷுவல்ஸ் ரொம்ப ரிச்சா இருக்கு. குறிப்பா அந்த வெளிநாட்டு லொகேஷன்ஸ் மற்றும் கேமரா ஒர்க் மிரட்டல்லா இருக்கு. பின்னணி இசை, மியூசிக் டைரக்டரோட விஜயம் ஒவ்வொரு ஆக்ஷன் சீனுக்கும் தியேட்டர்ல விசில் பறக்க வைக்குது. இந்த படத்தோட மைனஸ் கதை வேகம். முதல் பாதியில இருந்த வேகம் இரண்டாம் பாதியில சில இடங்கள்ல கொஞ்சம் குறையுது. தேவையில்லாத சில எமோஷனல் சீன்ஸ் கதையோட ஓட்டத்தை தடுக்குது. வில்லன் கதாபாத்திரம், ஹீரோவுக்கு ஈக்குவலான ஒரு பவர்ஃபுல் வில்லன் இன்னும் கொஞ்சம் அழுத்தமா இருந்திருக்கலாம்னு தோணுது. மொத்தத்துல துரந்தர் 2 ஒரு பக்கா கமர்ஷியல் ஆக்ஷன் என்டர்டெய்னர். நீங்க ஒரு ஆக்ஷன் மூவி லவ்வர்னா கண்டிப்பா இந்த வாரம் உங்க ஃப்ரெண்ட்ஸோட தியேட்டர்ல போய் என்ஜாய் பண்ணலாம். இந்த படத்துக்கு நாங்க கொடுக்கும் ரேட்டிங்ஸ் 5க்கு 3.5. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க துரந்தர் 2 பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு முதல் பாகம் பிடிச்சிருக்கா இல்ல இரண்டாம் பாகம் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.